11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பங்களாதேஷ் கிரிக்கெட்? கடந்த ஒரு வாரமா பங்களாதேஷ் கிரிக்கெட் போது ஹாட் டாபிக்கா இருக்கு கிரிக்கெட் வட்டாரத்தில். அதுக்கான காரணம் என்ன, அது எதனால ஆச்சு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா பிசிசிஐ வந்து கேகேஆர் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, முஸ்தாபிசுர் ரஹ்மானை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக. இந்த ஒரு ரிலீஸை வந்து பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு வந்து ஏத்துக்க மனசு இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஐபிஎல்ல வந்து பங்களாதேஷ் டெலிகாஸ்டிங்ல வந்து தடை பண்றாங்க. இன்னொன்னு, ஐசிசிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, நாங்க இந்தியாவுக்கு வந்து T20 வேர்ல்டு கப் ஆட மாட்டோம், எங்களுக்கு வந்து ரீஷெடியூல் பண்ணுங்க. ஐசிசி என்ன அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க சொன்ன காரணங்கள் வந்து இந்தியாவுக்கு நாங்க வந்தா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க பிளேயர்ஸுக்கு, எங்க சப்போர்ட் ஸ்டாஃப்ஸுக்கு, எங்க ஜேர்னலிஸ்டுக்கு, எங்க ஃபேன்ஸுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. ஆக்சுவலா ஐசிசி இதை வந்து அசஸ் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில வந்து இப்போதைக்கு அந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரியான எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, அதனால நாங்க உங்களுக்கு வந்து ரீஅலகேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லி இந்த கேஸை வந்து இப்போதைக்கு முடிச்சிருக்கிறாங்க. இது பங்களாதேஷ்க்கு இன்னமும் ஃபியூரியஸ் ஆகி, இந்தியாவில நீங்க மேட்ச் நடத்துவேன்னு கட்டாயப்படுத்தீங்கன்னா நாங்க வரவே மாட்டோம் அப்படின்னு பங்களாதேஷ் போர்க்கொடி தூக்குறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, இவங்களோட பொலிட்டிக்கல் இஷ்யூல யாரு பாதிக்கப்படுவான்னா பங்களாதேஷ் கிரிக்கெட் பிளேயர்ஸ். இவங்க பங்களாதேஷ் எடுக்கிற ஸ்டாண்ட் என்னன்னா, நாங்க இந்தியா கூட பயோலேட்டரல் ஆட மாட்டோம், இந்தியாவுக்கு வந்து நாங்க வேர்ல்டு கப் ஆட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதனால இந்தியன் பிளேயர்ஸுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அந்த அதர் ஹேண்ட், பங்களாதேஷுக்கு இந்தியா மாதிரியான ஒரு டீம் கூட ஒரு பயோலேட்டரல் சீரீஸ் அவங்களால ஆட முடியாத பட்சத்துல அவங்களோட ரெவன்யூ மினிமம் 15% அடி வாங்கும். அந்த ஒரு 15% பங்களாதேஷ் பிளேயர்ஸுக்கான சேலரிய கவர் பண்ற ஒரு இதுல வரும். அந்த ஒரு கட் அவங்களுக்கு பங்களாதேஷ் பிளேயர்ஸுக்கு அவங்க சேலரி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும், இந்தியா கூட அவங்க மேட்ச் ஆடலைன்னா. பங்களாதேஷ் வேர்ல்டு கப்புக்கு வரலன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் பட்சத்துல பங்களாதேஷ இனி வர்ற காலத்துல ஐசிசி வந்து பேன் பண்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஃபார் த வேர்ல்டு கப்ஸ். இது என்ன ஆகும்னா, அசோசியேட் நேஷன்ஸ் கூட பங்களாதேஷுக்கு போய் ஆடுறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ பங்களாதேஷ் பிளேயர்ஸுக்கு இதனால பெரிய பாதிப்புகள் ஏற்படும். ஆக்சுவலா பங்களாதேஷ் இப்போ எஸ்டி கான்ட்ராக்ட் வச்சிருக்கிற பங்களாதேஷ் பிளேயர்ஸ் கிட்ட எஸ்ஜி வந்து நாங்க உங்க கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ண போறோம்னு ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசிட்டாங்க. எஸ்ஜியில மிக முக்கியமா கான்ட்ராக்ட் வச்சிருக்கிற பங்களாதேஷ் பிளேயர்னா T20 கேப்டன் லிட்டன் தாஸ். இந்த ஒரு கான்ட்ராக்ட்ஸ் வந்து இவங்க இழக்கிற பட்சத்துல அவங்களுக்கான பேட்டை வந்து அவங்களே போய் அவங்க கை காசை போட்டு வாங்கி வரணும். கஸ்டமைஸ் பேட்டுக்காக அவங்க தேடி அலையணும். இதுல லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, பினான்சியல் இஷ்யூஸ் இருக்குது, பிளேயரோட ரெப்புடேஷன் இஷ்யூஸ் இருக்குது. ஆல்சோ எஸ்டி மாதிரியான ஒரு ரெப்யூட்டட் பிராண்டை நீங்க விட்டுட்டு வேற அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு பாகிஸ்தான் பிராண்ட்ஸ் தான் 2-3 இருக்குது. நீங்க இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் போகணும்னு நினைச்சாலும் சர்டைன் சப்கான்டினென்டல் வில்லோவை ப்ரிஃபர் பண்ற ரித்தன் தாஸ் தான் சப்கான்டினென்டல் ப்ரிஃபர் பண்றாரு வில்லோவை அப்படின்னு நான் ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தேன். அந்த மாதிரியான ஒரு வில்லோவை வந்து இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியுமானா அங்க ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ ஆல்ரெடி ஒரு இம்பாக்ட் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு பங்களாதேஷ் போர்க்குழு தூக்குனதுனால. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் கேட்டிருக்க ரிக்வெஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான். நாங்க இந்தியாவுக்கு வந்தா எங்க மேல தாக்குதல் நடத்தப்படலாம், இந்தியாவுக்கு வந்தா எங்களை வந்து மூவ் பண்ணலாம், இங்க வந்து அங்க கிரவுண்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணலாம் அப்படின்றது இவங்க சொல்றதுதான். ஆனா இது எல்லாமே ஸ்பெகுலேஷன். ஆன் த அதர் ஹேண்ட், பிசிசிஐ ஏன் முஸ்தாபிசுரை ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இது அவங்களோட போர்டு, ஓன் போர்டு நடத்துற ஒரு லீக்ல அவங்க வந்து பாதுகாப்பு காரணங்கள், பொலிட்டிக்கல் காரணங்கள் இதெல்லாம் மனசுல வச்சுக்கின்னு இவங்க ரிலீஸ் பண்ணல. ஏன்னா ஈடன் கார்டன்ல தான் 7 மேட்ச் நடக்குது, அங்க முஸ்தாபிசுர் ஆடணும். இதே சமயத்துல வெஸ்ட் பெங்கால எலெக்ஷன்ஸும் வருது, எலெக்ஷன்ஸாக இருக்குது அங்க. நீங்க 7 மேட்ச் ஈடன் கார்டன்ஸ் ஆடும்போது இந்த எலெக்ஷன் டைம் வேற ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து அவங்களோட ஆதாயத்துக்காக இந்த விஷயத்த அவங்க இஷ்யூ ஆக்குற வாய்ப்புகளும் இருக்கு. இத ஒரு பெர்ஸ்பெக்டிவா அவங்க எடுத்து இல்ல. ஆக்சுவலா ஃபேப் டு பிளஸிஸ்க்கு ஒரு விஷயம் நடந்துச்சு இங்க சென்னையில. ஒரு விஷயம் நடக்கும்போது ஏதோ அந்த மாதிரியான இல்லாத பீரியட்ல
எஸ் எஸ் அந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக தான் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. பட் அங்க வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும். நமக்கு பொலிட்டிக்கலா நம்ம மூவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கும் போதும் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் அப்படி அதுக்கு உள்ள இருக்க நெருக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அங்க வந்து இன்னுமே வந்து ஒரு ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த ஒரு காரணத்தால் தான் பிசிசி வந்து மிக முக்கியமா பங்களாதேஷ் ஹவு தே ட்ரீட்டட் மைனாரிட்டி ஹிந்துஸ் அதை அவங்க மனசுல வச்சுக்கிட்டுதான் இது இன்னும் பிரச்சனை ஆகுன்றதுனாலதான் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு இவங்க கட் பண்ணாங்க. ஆனா பங்களாதேஷ் வைக்கிறது எல்லாமே அக்யூசேஷன். இந்தியா வந்தா இந்த மாதிரி ஆகும், இந்தியா வந்தா எங்களை தாக்கிடுவாங்க, இது பண்ணிடுவாங்கன்னு. இந்தியா ஹாஸ்பிட்டாலிட்டியில உங்க எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான் 23 வேர்ல்டு கப் வந்து ஆடுச்சு. அதாவது இங்க நம்ம சென்னையில ஆடுச்சு, ஹைதராபாத்ல ஆடுச்சு, அங்கெல்லாம் என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்துச்சுன்னு தெரியும். ஏன்னா நான் கூட live நீங்க போயிருந்தேன். கீக்கா போய் பார்த்திருக்கீங்க. எஸ், நான் கூட பாகிஸ்தான் மேட்ச் போய் பார்த்தேன். ஆமா. அப்படி இருக்கும்போது பங்களாதேஷ் வைக்கிறத வந்து என்னாலும் ஏத்துக்கவே முடியாது. அததான் ஐசிசியும் பண்ணியிருக்காங்க. ஒரு மாசம் தான் இருக்குது வேர்ல்டு கப். நீங்க இந்த டைம்ல ரீஅலோகேட் பண்ணணும்னா ஸ்ரீலங்கால இருக்கிற மேட்சஸ் எல்லாம் நீங்க மாத்தி ஆகணும். அவங்க ஒரு செட்டப் வச்சு ரெடி ஆயினே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு 3 மேட்ச் ஈடன் கார்டன்ல ஆல்ரெடி ரெடியா இருக்குது. 3 மேட்ச் ஈடன் கார்டன், ஒரே ஒரு மேட்ச் தான் அவங்க அவுட் சைட்ல போய் விளையாடுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான சமயத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு தந்துருவாங்க. ஒரு ஐசிசி ஈவென்ட் நடக்குதுன்னா உங்களுக்கான பாதுகாப்பு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருவாங்க. அதுல எந்த ஒரு பாரபட்சமே இருக்காது.